ஆத்ம வணக்கம். அன்பே சிவ மணிமே குரு. வணக்கம் சாமி. வணக்கம்பா. ஒரு கேள்வி கேட்கலாமா சாமி? கேளுப்பா. அதனால கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. ஆ ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஆ ஒற்றுமையே அனைவருக்கும் தாழ்வுன்றாங்க. அது எப்படி சாமி? விளக்கமாக சொல்லுங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னா, நம்ம குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது, குடும்பத்தில் அப்பா, அம்மா, பிள்ளைங்களாம் இருப்பாங்க. அண்ணன் தம்பி இருப்பாங்க. எல்லாம் அப்போலாம் கூட்டு குடும்பம் இருந்தாங்க. அப்போ எல்லோரும் கும்பலாக இருக்கும்போது என்ன செய்வாங்க, ஒரு விவசாயம் பண்ணும்போது, நிலத்துல பயிரிடும்போது நம்ம ஒரு வாழை, நெல், கரும்பு, சோளம், கேவுரு பயிரிடுறோம். கம்புலாம் பயிரிடும்போது, நம்ம வந்து நிலத்துல நாற்று நட்டுட்டு வந்து வீட்டில் கொஞ்சம்னா தானாக செடி வளர்ந்து உங்களுக்கு அறுவடை செய்ய முடியாது. நீ போய்ட்டு எல்லாம் குடும்பத்தில் போய்ட்டு களை எடுக்கணும், நீர் பாய்ச்சணும், அப்புறம் விதை வந்து அதுக்கு என்னது அதுக்கு உரம் போடணும். அது இதெல்லாம் செஞ்சு வரப்பு தண்ணி ஓடுதா பார்க்கணும். காய வைக்கக்கூடாது. அப்பப்போ நைட்டு பகலும் உழைக்கணும். அப்படிலாம் குடும்பத்தில் செஞ்சீங்கன்னாக்கா நல்லா வருமானம் வரும். பயிரிட்டுனா உங்களுக்கு குடும்பத்தில் ஒன்றா கொஞ்சம் சந்தோஷமாக சாப்பிடுவோம். அதுக்காக சொல்கிறது அது. ஒற்றுமையான தாழ்வுன்னா ஒரு கிராமத்தில் வசிக்கிறோம். பல மதங்கள் இருக்கும். இயேசு, முஸ்லீம், கிறிஸ்டின், இந்துக்கெல்லாம் இருப்பாங்க. இருக்கும்போது எல்லா ஜாதியரும் மதக்காரும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா இருக்க அண்ணன் தம்பி மாரி பழகணும். அப்பா அம்மா பழகணும். தாய்மொழியாக பழகணும். அப்படி பழகும்போது சண்டை வராது. எது நடந்தாலும் ஃபங்க்ஷன் எது நடந்தாலும் நல்லது கெட்டது ஒன்றா கலந்துக்கணும். அதுதான் வந்து நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கை. எந்த ஒரு எதிர் புதிராக இருக்க முடியாது. ஒற்றுமையாக இருக்கும். அதுதான் நல்லது. அதுக்காக சொன்னதுப்பா அது. வேறு ஒன்றும் இல்லைப்பா. அத்தனை கண்டிஷன்